ஓகே ப்ரோ, நீ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா எப்பவும் போல் கேஜுவல் தான். ஏன்னா வேறு வேலையே சுத்தமாக இல்லை. நேற்று ஒரு 8-8.5 மணி நேரம் இருந்துச்சு, அவ்வளோதான். வேறு எந்த வேலையுமே இல்லை, கேஜுவல் மட்டும்தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால் மீண்டும் மீண்டும் கேஜுவல் வீடியோ அதையாக வருவோம். இன்னும் ஒரு 10 மணி நேரம் அவ்வளோதான். 10 மணி நேரம் ஒரு 2 நாள் 1.5 நாள் எல்லாம் தண்ணி பாயாத காடாக இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அங்கேயே ரொட்டேட்டர் சேர் ஓட்டி வச்சு இதில் அதனால் பார்த்திங்கன்னா மாமா இது நிறைய மட்டும் கொடுத்துருவாரு. ஏன்னா நான் ஏற்கனவே 2 கால் ரொட்டேட்டரில் ஓட்டி விட்டேன். இது நினச்சி அந்த மேல் வயல் வீடியோ வந்திருக்கோம். இந்த வயலோட சேர்ந்து தான் இந்த வயலும், இந்த மேல் வயலும் ஓட்டணும். நாளைக்கு ரொட்டேட்டர் ஓட்டணும். அது ஓட்டிட்டா ரொட்டேட்டர் வேலை முடிஞ்சுது. அதுக்கப்புறம் கையெழுத்தை கழுவிட வேண்டியதான். அதான் அங்கே பள்ளமா ஓகே ப்ரோ, மாமா பார்த்தீங்கன்னா இப்போ 2வது சால் ஓடிட்டுருக்காரு. 2வது சால்னா பரம்பு 2வது சால் நிறைவேற்றிருக்காரு. வேறவனா வேலை முடிஞ்சு அதுக்கு இந்த காட்டை ஓட்டினா வண்டியை கழுவான்னு பார்க்குறேன். காட்டை தண்ணி எடுத்துகிட்டு வரான்னு தெரில. ரெடியாக ஓட்டி முடிச்சாச்சு. ஒரு 4 சுற்று ஓட்டினா வேலை முடிஞ்சுது. ஆமாம், அங்கேயே பறிச்சிட்டுக்குது. படவே இல்லை அது மண்ணில்.
வீடியோ ஓகே ப்ரோ, அவ்வளோதான். வேறு இடத்துக்கு வைகாடு பட்டிருக்கே பழைய இடத்துக்கே ஷிஃப்ட் ஆகணும். இப்போ எங்களுடைய ப்ராசஸ் அதுதான். அதனால் வண்டி திருப்பி மாட்டலான்னு ஒரு டார்கெட்டுக்கு வந்தோம். ஓகே நண்பா, அவ்வளோதான் மாட்டியாச்சு. இது நிறையா பேர்த்துக்கு இது எப்படி மாட்டினீங்கன்னு கேட்குறாங்க. சிம்பிள் தான் ப்ரோ. இது கடைசியாக வந்து இந்த சேரெல்லாம் முடிக்கும் போது நாங்கள் இது ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறோம். அது கொஞ்சம் மெத்தடை மாற்றுறோம். இந்த மெத்தட் கொஞ்சம் நாட் சூட்டபிள். எப்படிமா இப்போ கொஞ்சம் தூக்கி மாட்டுறது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது. கேஜி போல்ட்டு லூஸா அவருக்கு எங்கே படக்குங்க. சரி, மத்தியானம் எடுத்து வந்து கொஞ்சம் லைட்டாக டைட் வச்சுட்லாம். ஓகேண்ணா. ஸ்டேரிங் கேரிங் எல்லாம் நேர் பண்ணி விட்டு சரியாக நேராக இருந்தால் தான் வண்டி நேராக போகும். இல்லைனா அப்புறம் கிளப்பிட்டு தான் போகும். நம்ம வண்டி எடுத்துகிட்டு போக வேண்டும். திருப்பணுமா? இன்னைக்கு கூட அங்கே இறக்கிட்டா அப்போ திரும்பி ஷிஃப்ட் பண்ணுற வேலை வராதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஸ்டெடியாவா? இப்போ புரியுது. மாப்பிள்ள சுடுகாட்டிகிட்ட கழட்டி விடணும். டேய் இங்கதா. டேய் ஒரு நிமிஷம் நம்பால கழட்டி விட்டுக்கிறோம். போதும் நிறுத்த. அக்யூரேட்டெல்லாம் இறக்க தேவையில்ல. உள்ளெல்லாம் நீங்கள் பிடுங்க வேணாம், இங்கே நிறுத்து. ஓட்டணுமாம்மா? உடனே வரணுமாம்மா? இப்போ ஆனந்த் என்னடா சொல்கிறது? இல்லை டோ பண்ணிவிட்டு வந்துடுறியா? ஏதோ ஒன்று பண்ணு, டோ பண்ணிவிட்டு கூட போய் ஓட்டு. அவனுக்கு அர்ஜென்ட் தானே. அவனும் ஓட மாட்டிவிட்டு ஆம்பாட்டில் சுற்றிட்டு கிடப்பான். இன்னும் ஒரு ஈட்டாக வேலை முடிஞ்சது நண்பா. அதுங்காட்டி டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு ப்ரோ. மாப்பிள்ள என்ன பண்ணுற? போனடி டோ பண்ணி விட்டு ஒரு 50 கத்தை கட்டுருக்குதுங்கண்ணா, சுற்றிட்டு வந்துடுறேன். ஃபோன் பண்ணிவிட்டாங்க. இப்போ தான் அந்த வண்டி கொண்டு போய் இறக்கி விட்டேன் அப்படின்னு சொல்லு. போய் டோ பண்ணி விட்டு கூட வந்துரு. ஓகேன்பா. பார்த்துக்கிட்டிங்கன்னா பாதி காடெல்லாம் நடவாயிருச்சு. அஜித்து காலையில் கொண்டு போய் விட்டுட்டு போனான் பேலர் ஓட்டுறதுக்கு போனான். நான் ஆளை காணோம். நம்மளும் இந்த 2 வயல் நிறைவிட்டு காலையிலேருந்து நிறைவேறதை தான் ப்ரோ வேலை. அதனால ஒரு 1/2 மணி நேரம் வந்துடுறேன். இதை நிறைய விட்டா வேலை முடிஞ்சுது. அதுங்காட்டி அடுத்தது வேறு கத்துறாரு.
ஆனால் வந்தீங்கன்னா பரவாயில்ல, நான் ஓட்டி விட்டு அங்கே போவேண்ணா கத்துறாங்க. ஓகே ப்ரோ, நான் அப்புறம் இதை நிறைவேற்ற அப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இந்த காடு முடிச்சுட்டு இந்த காடு வந்தாச்சு. இந்த காட்டை பார்க்க நண்பர்களே, இப்படி ஆயிடுச்சுண்ணா. ஒரு வருஷம் ஓட்டல, இப்படி ஆயிடுச்சு. முள்ளு மரம்லாம் வந்துருச்சு. வேறு யார் காட்டில் என் காடு தான். ஒரு சுற்று போய்ட்டு எல்லாம் சுற்று வந்தாச்சு. ஓகே ப்ரோ, பையன் பாருங்க சர்க்கார் முள்ளு முளைச்சி போச்சான் பாவம். காடு ஓட்டினா பரவாயில்ல, காடு ஓட்டினான்னு சொல்லிட்டு இருக்கிறான். ஆனால் வந்து இன்னும் தண்ணியும் கட்டல, வரப்பும் வெட்டலை. பாருங்க சர்க்கார் மரமே முளைச்சிக்கிச்சு. ஆனால் அப்போ போய் எடுத்தானப்பா ஒரு 4 இன்ச்சு பேச்சு வரப்போ குடிச்ச போகுது. அதோட பொறுமையாக வச்சுக்கிறான் வரப்பு. வரப்பு வெட்டி நெல்லுட்டா நல்லா காய வச்சிடலாம். இது ரெண்டில் ஏதோ ஒன்று நடத்திக்கலாம். வரப்பு பாரு, தெரியுமா அது வரப்பா? வேறு நம்பரில் ஓட்டியாச்சு ரயில். அதுக்கு இந்த ரயில் இருக்குது, அதுக்கு அடுத்த ரயில். இது வந்து ஒரே ரயில் தான். அண்ணாவும் தம்பியும் பிரிச்சுக்கிட்டாங்க. வரப்பே காணும் பாருங்க. இதான் வரப்பு. இதான் வந்தது வரப்பு. வரப்பு கண்ணுக்கே தெரியாது. பாருங்க சன்செட் டைமு சூப்பராக இருக்குது பாருங்க. அப்படியே ஆளுங்களும் தெரியுது. கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் நாம் தான் நம்மளே ஓட்டுவோம். சேர் ஓட்டுறதும் சரி, பார் ஓட்டமும் சரி, எல்லாமே நாம தான்.
2 சால் ஓட்டிச்சு நண்பர்களே. பாருங்கள் 2 சால் ஓட்டி ஆனால் திட்ட தாரே தெரியுது பாருங்கள். 3 சால் ஓடினா தான் சரியாக இருக்கும். ரெண்டு சால் ஓட்டினா போதுமா 3 சால் ஓட்டலாமா எனக்கு அம்மா என்ன சொல்லுங்க நண்பர்களே. நண்பா ஓடிச்சு ஓடிச்சு. அடுத்து வந்து பக்கத்து ஓட்டணும். லைக் பண்ணிட்டு பாருங்க நண்பா. இன்னொரு லைக் பண்ணிட்டு பாருங்க. ஓஹோ, அதெல்லாம் பண்ணுறவங்க பண்ணிடுவாங்க, நம்ம கேட்கவே தேவையில்லை. பார்க்கலாம் எத்தனை பேர் பண்ணுறாங்க. சேர்றோம்.